வணக்கம். அதாவது துரோகம் என்ற வார்த்தைக்கு நம்ம எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் இல்லையா? ஸோ இன்றைய அரசியல்வாதிகள் எப்படி அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க தெரியுமா? எலக்ஷன் வரும்போது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ அதாவது வாக்குறுதின்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட நான் இது செய்வேன், அது செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அத பத்தி ஒண்ணுமே பேசாம இருக்கிறது அது பச்சை துரோகம். அதில ஒண்ணு இப்ப சமீபமா நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசத்தில இந்த 2025 மார்ச் மாசத்தில ஒரு நாள் ஆசிரியர்கள், அதாவது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வொர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 55,000 டீச்சர்ஸ் ஒரே நாள்ல சிஎல் அப்ளை பண்ணிட்டு ஒரு போராட்டத்துக்கு போறாங்க. 55,000 டீச்சர்ஸ். என்னது 55,000 பேர் ஒரே நாள் சிஎல்லா? இது எந்த மீடியாலயும் பெருசா காட்டலையே! காட்ட மாட்டாங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வேலை அதுதானே. அரசியல்வாதிகள் சொல்வதை தான் அவர்கள் கேட்பார்கள். இல்லன்னா வந்து சேனல் லைசென்ஸ் கேன்சல் ஆயிடும் இல்லையா? அதனால அவங்க இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாரி YouTubeல அங்க இங்கன்னு நம்ம இப்படி தெரிஞ்சுக்கினா தான் உண்டு. சரி கிட்டத்தட்ட 1,50,000 பேர் பங்கு பெற்ற அந்த போராட்டத்தில 55,000 பேர் கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் போனாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சி வரதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ப்ராமிசஸ்ல மெயின் ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அத பத்தி பேச்சு கிடையாது. அத நெறைய முறை வற்புறுத்துனாங்க. ஆனா எதுவும் நடக்கல. அதனால தான் அவங்க ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. இது ஒரு அரசியல் கட்சி செய்த ஒரு துரோகம் நம்பர் 1. அடுத்தடுத்த துரோகங்கள நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.